ராஜ்யம் பரவுறது ஒரு இடத்துல 1000 பல்பை போட்டுக்கிட்டு அதில் நடுவில் மெழுகுவர்த்தி தேவையில்லை. மெழுகுவர்த்தி ஒரு இருட்டான இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த சின்ன கான்செப்டை ஜனங்கள் புரிந்து கொண்டாங்கன்னா, சபைகள் புரிந்தாங்கன்னா, இங்கே ஒரு 10 சபைகள் இருக்கும்போது இதுக்கு மடையில் நான் ஒன்று எதுக்கு ஆரம்பிக்கணும், நான் ஏன் அறியப்படாத பகுதிகளுக்கு போக முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். இந்த தேவைகளை நம்ம சரியாக வைக்க வைக்கணும். ஆனால் ஸ்லம்மில் வாழ்கிறவர்கள் மட்டும் இல்லை. இப்போ சென்னை எடுத்துக்கங்க, ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னாங்க, எங்கே போகணுன்னா ஸ்லம்முக்கு தான் போவான். ஆமாம், ஏன் படித்தவங்க இருக்காங்க, டெசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள ரீச் பண்ணணுங்கிற அந்த எண்ணமே இல்லை. அப்போ மிஷன் சொன்னாலே தவறான எண்ணங்கள் போட்டுப்பட்டதை நம்ம பிடுங்கி எடுத்து தூர போடணும். வசதிகள் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு பிக்சரை உலகம் கொடுத்துட்டு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ பார்க்குறீங்க, இல்லை பேப்பரில் ஒரு இன்டர்வியூ, இது இல்லைன்னா நீ வாழ முடியாதுன்னு ஆக்கிடுறான். அப்போ மனுஷனுக்கு அது வாங்கணும்னு ஆயிடுது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஐஃபோன் மாற்றினா தான் ஃபோன் போகும்னு சொல்கிறான். நான் 6 வருஷமாக வச்சுருக்கேன், என் ஃபோன் ஒர்க் பண்ண தானே செய்யுது. ஸோ அந்த தேவைகளை உலகம் திணிக்குது. அந்த இதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு சபைக்கு பலன் இல்லை. அப்போ அந்த பொருளாதார தேவை தான் அவனுக்கு முதல்ல தெரியுது, இல்லையா தேவ தேவை தெரிகிறது இல்லை. தான் ஒரு மிஷினரி தாங்கலான்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாண்ணே, நாங்கள் அதை பற்றி சொல்கிறது இல்லை, சொல்லப்படுது. ஆமாம். ஆனால் 3000 நம்ம வீட்டில் வாடகையே கொடுக்க முடியாத அவன் என்ன போய் செய்வான்? அவன் சாப்பிடுறது என்ன சாப்பிடுவான்? என்ன சட்டை போடுவான்? ஒரு 4 இடத்துக்கு எப்படி போவான்? அவன் பிள்ளை எப்படி படிக்க வைப்பான்? இப்படி யோசிக்கிறது இல்லை. நாங்கள் கொடுத்தது உங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டோன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? சிலர்கிட்ட நீ தூரன்னு கையெழுத்து வாங்கிங்க, எங்களுக்கு நாங்கள் அதுக்காக நான் சத்தியத்தை விற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். சிலருக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்கோம். அப்படியே இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு? எந்த அனுபவத்தை போகலங்கிறீங்க? அப்படி போவேன். நான் அன்னைக்கு ஒரு பில்டிங்கை பார்க்க போனோம். வழியில் ஒரே சகதி. சரி, போகவே முடியாது. ஆனால் நான் பில்டிங்கை போய் பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நான் நினச்சிருக்கிறது செய்யணும். பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு டிராக்டர் வந்தது. டிராக்டர் இந்த உழுற டிராக்டர். நான் சொன்னேன் அவன்கிட்ட 100 ரூபா கொடுத்துருமா, போயிட்டு என்னை ஒன்று விட்டுருன்னுட்டு. அவன் சரிண்ணா. என் கூட இருந்த தலைவர் என்னையோட பாதி வயசு. அவர் சொல்ல, என்ன இதில் ஏற போகிறீங்களா? ஆமாம். ஏறிட்டு அது இப்படி போகுது, இங்கேயும் போகுது. அதெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு பண்ண என்ன கஷ்டம். அதான் என்ன குறைஞ்சிடும். அதனால எனக்கு அந்த மதிப்பு குறைஞ்சி போயிடுதா? குறைஞ்சால்தான் என்ன? மாதிரி இப்போ அடுத்த இது ஆக்சுவலி அந்த மிஷினரி ஊழியம் இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிஷினரி ஊழியம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ஊழியம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. பட் உண்மையிலே அந்த தியாகம் பண்ணி நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? முதல்ல மிஷினரி ஊழியங்கிறத கொஞ்சம் அவங்களுக்கு அது மிஷின் எதுக்கு தேவைங்கிற காரியத்தை ஜனங்களுக்கு சரியாக சொல்கிறதுக்கு தெளிவான குரல்கள் ஒலிக்கப்பட வேண்டும். ஏன்னா மிஷன் சொன்ன உடனே அதனுடைய டெஃபினிஷன் மாறிக்கிட்டே வந்துச்சு. நாங்கள் அதனால் ஒரு எம்பிடிசின்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம். அதில் நான் பேசுனதே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். முதல்ல வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வர்றவங்க, இங்கே இந்த நாட்டுக்கு வர்றவங்க தான் மிஷினரின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு அது காலகட்டத்தில் ஒரு மொழியை தாண்டி ஒரு கலாச்சாரத்தை தாண்டி இப்போ இந்திய மிஷினரின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு நாங்கள் பீகாருக்கு வந்த பிறகு இங்கேயே நான் வரும்போது 64 மொழிகள் பேசப்பட்டது பீகாரில். அப்போ இந்த மொழி இந்த இந்த நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற மகை பேசுவாங்க, இந்த பக்கம் போஜ்புரி பேசுவாங்க. நதி தான் இடையில, அது மகத நாடு, இது போஜ்புரி பேசுறது. ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மொழியில் இருக்கவனுக்கும் இந்த மொழியில் இங்கே இருக்கிற கலாச்சாரம் வித்தியாசம். அவன் அங்கே போனாலும் பீகாரின்னு சொல்லப்பட்டாலும் அவனுக்கு வேற வித்தியாசம். ஸோ இவனை நாங்கள் மிஷினரின்னு சொல்ல ஆரம்பித்தோம். இந்த கலாச்சாரத்திலேருந்து இந்த மொழியை பேசுகிறவன் அந்த மொழியை போய் படிக்கணும், அந்த கலாச்சாரத்தை போகணும். இப்போ நீங்கள் கங்கையை தாண்டிங்கன்னா அந்த பக்கம் மைத்திலி பேசுகிறாங்க. மைத்திலிக்கும் போஜ்புரிக்கும் சம்மந்தமே இருக்காது. அது பெங்காலியோட ஒட்டியிருக்கும், இது ஹிந்தியோட ஒட்டியிருக்கும். ஸோ அப்போது இவங்களை நாங்கள் மிஷினரின்னு அழைக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு இந்த ஜாகிரபிக்கல் ஏரியா மட்டும் விட்டாலே போதும், கலாச்சாரம் இல்லை, ஜாகிரபிக்கல் ஏரியா விட்டால் நிறைய காரியங்கள் மாறுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர ஆரம்பித்தோன்னு அவங்கள ஜாகிரபிக்கல் ஏரியா டிஸ்பிளேஸ் பண்ணுறவங்களே மிஷினரி அழைக்க ஆரம்பித்தோம். பட் லேட்டஸ்ட்டாக என்னென்னா, யார் கிறிஸ்துவ இல்லாமல் இருக்காங்களோ அவங்க மிஷன் ஃபீல்டு, கிறிஸ்தவ உடையவர்கள் மிஷினரி.
ஓகே, புரியுது. இதுதான் இந்த 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 மிஷினரியுடைய கோணமே அப்படி வளர்க்கப்பட்டு. இப்போ நாங்கள் அதை ப்ரமோட் பண்ணுறது தான் மிஷினரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். அது எல்லாருமே மிஷினரிங்கிற உணர்வை எல்லாருக்கும் உண்டாகும். பிதா என்ன அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அதுதான் ஆண்டவர் எல்லாரும் கொடுக்குறது. வெறும் சீசல் கொடுத்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, சீசல் கொடுத்த கட்டளையும் ஜனங்கள் எடுக்கணும். இது ஒன்று. முதல்ல இந்த இதில் தெளிவில்லை. இன்னைக்கு நான் வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் ஒரு ஏடிஎம் மிஷினை பார்ப்பான், ஆமாம், இல்லைன்னா ஒரு சூப்பர் ஸ்டோராக பார்க்குறான். நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேங்கிறது அந்த அந்த கன்செப்ட் இல்லை. ஜான் எஃப் கென்னடி சொன்னது இன்னைக்கும் வாட் த கண்ட்ரி கிவ்ஸ் டு யூங்கிறது இல்லை, வாட் யூ கேன் கிவ் டு த கண்ட்ரிங்கிற அந்த கன்செப்ட் கொண்டு வரதுக்கு மைண்ட் செட்டை மாற்றணும். முதல்ல மிஷினரிங்கிற மைண்ட் செட் மாற்றணும். ரெண்டாவது, ஆண்டோடைய ராஜ்யம் பரவுறது ஒரு இடத்துல 1000 பல்பை போட்டுக்கிட்டு அதில் நடுவில் மெழுகுவர்த்தி தேவையில்லை. மெழுகுவர்த்தி ஒரு இருட்டான இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக இந்த சின்ன கன்செப்டை ஜனங்கள் புரிந்து கொண்டாங்கன்னா, சபைகள் புரிந்தாங்கன்னா, இங்கே ஒரு 10 சபைகள் இருக்கும்போது இதுக்கு மடையில் நான் ஒன்று எதுக்கு ஆரம்பிக்கணும், நான் ஏன் அறியப்படாத பகுதிகளுக்கு போக முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். இந்த தேவைகளை நம்ம சரியாக வைக்க வைக்கணும். ஆனால் மிஷினரி சங்கங்களுடைய தவறும் ஒன்று இதில். சரி, மிஷினரின்னா ஆதிவாசிகள், சரியா படிக்காதவங்க, வசதி இல்லாதவங்க, ஆஸ்பத்திரியில் ரோடு இல்லை, இதுதான் பிரசங்கம் பண்ணப்பட்டு வந்துக்கிட்டதுனால அந்த காரியத்தில் மிஷினரி சங்கங்களும் சில நேரங்களில் இந்த இதுக்கு பொறுப்பு எடுக்கணும். அதனால மிஷினரி குறித்த சரிவான அழிவில்லை. அப்படியும் இருக்கிறாங்க. பட் இந்தியாவை பொறுத்த மட்டும் 7.6% தான் ஆதிவாசிகள். இவங்க எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாலும் கூட 92.4 இருக்குது இல்லையா, அதுங்களை யார் ரீச் பண்ணும்? இப்போ அறியப்படாத ஜனங்கள்னு சொல்லும்போது ஆதிவாசிகள் மட்டும் அல்ல, ஸ்லம்மில் வாழ்கிறவர்கள் மட்டும் இல்லை. இப்போ சென்னை எடுத்துக்கங்க, ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னாங்க, எங்கே போகணும்னா ஸ்லம்முக்கு தான் போவான். ஏன் படித்தவங்க இருக்காங்க, டெசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள ரீச் பண்ணணுங்கிற அந்த எண்ணமே இல்லை. அப்போ மிஷன் சொன்னாலே தவறான எண்ணங்கள் போட்டுப்பட்டதை நம்ம வந்து பிடுங்கி எடுத்து தூர போடணும். அப்போ நேச்சுரலாக நானும் ஒரு மிஷினரின்னா எங்கே நான் எஃபிஷியண்டாக இருக்க முடியும்னு பார்க்க முடியும். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அவங்க இருக்க முடியும். அது முடியும். ரெண்டாவது, இப்போ ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவர் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு யூபிக்கு வரக்கூடாது? வாலண்டரியாக கேட்கலாம்ல. ஐ வாண்ட் டு கோ டு, ஒரு 5 வருஷம் போயிருக்கிறேன், அங்கே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் பேங்க் இன்ஃப்ளூயன்ஸில் 4 பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லிடலாம். அதில் 2 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா அவனே ஒரு சபை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த முயற்சிகளும் அடுத்த டென்ட் மேக்கர்ஸ் ஆகிருக்கலாம். அல்லது சிலருக்கு ஆண்டவர் வெரி ஸ்பெசிஃபிக், என்ன மாதிரி வெரி ஸ்பெசிஃபிக்காக நீ பீகார் போகணும்னு சொல்லி நீங்கள் அனுப்புனதுனால நான் வந்தேன். அப்படிப்பட்ட அழைப்புள்ளவங்க அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு சபை சப்போர்ட் பண்ணும். உனக்கு அழைப்பு இருக்காப்பா, நாங்கள் தான் போக முடியல, எங்களை அப்படி ஆண்டவர் அந்த காலத்துக்கு அழைக்கிறேன், நாங்கள் இங்கேருந்து உங்களை தாங்குறோம். வில்லியம் கேரி அதானே சொன்னார், நான் முத்தெடுக்க போகிறேன், நான் இடுப்பில் கயிறு கட்டியிருக்கேன், நீங்கள் மேலே பிடிச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் முத்தெடுக்க போகிறோம். ஸோ இந்த கன்செப்ட் ஜனங்களுக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். என்ன சபைகளில் நீட் பேஸ்ட் காஸ்பல் அதிகமாக டாமினேஷன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது, யாருக்கு தேவையில்லை? பைடனுக்கும் தேவை இருக்குது, முர்முவுக்கும் தேவை இருக்குது. அப்போ அவங்களுக்கும் சிக்னஸ் வரலாம். ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும். அந்த தேவைகளையே சொல்லி இருந்தனா இம்மைக்காக மாத்திரம்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்னால நாம் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்படப்பட்ட வாசனை இருக்குது. ஸோ அது இந்த சினாரியை மாறணும்னா மைண்ட் செட்டை மாற்றணும். மைண்ட் செட்டை மாற்ற இன்வால்மெண்ட்டை மாற்றணும். இல்லை எப்பா, ஒரு வாரத்தில் ஒரு வருஷத்தில் 1 வாரம் லீவ் போயிட்டு வாப்பா, அங்கே இருக்கிற மிஷினரியோட போய் இருந்து வாழ்ந்துட்டு வா, அவனுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லு. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, சபைகள் இந்த காரியத்தை தீவிரம் காட்டியிருந்ததுன்னா தேசம் சந்திக்கப்படுறது எளிதானது. இது கூட ஒரு காரணமாகணும். இப்போ இந்தியாவில் கிறிஸ்டியனே 2.5% சொல்கிறாங்க, ஒரு சிலரில் 5%. இந்த ஒரு கிறிஸ்துவ அறியாமல் இதானதுக்கு இது ஒரு அந்த அளவுக்கு கிறிஸ்தவர் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாதனாலே கூட. ஆமாம், கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது அது ரோமன் கத்தோலிக்க அந்த 2.2.3 5 சொல்கிறதுலையும் ரோமன் கத்தோலிக்கர்களும் அடங்கலாம். அவர்களும் இயேசு சரியாக அறியல. அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா?
ஆமாம். அது இல்லாமல் 5%, 7% வச்சுங்க. சில மிசியாலஜிஸ்ட் வந்து 7% இருக்குது, வெளியே ரெக்கார்டில் வரலான்னு சொல்கிறாங்க. பட் 7% 93% இருக்குல்ல, இருக்குது. ஆமாம், ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா? ஆமாம். பட் இந்த 7% மக்களுமே ஆண்டவரை மிஷினரியாக போய் காஸ்பலை அங்கே அறிவிக்கணுங்கிறதா நீங்கள் சொல்ல வரீங்க. அதனால தான் நாங்கள் கோ எவாஞ்சலைஸ், ஓகே, மேக் டிசைபிள்ஸ், சென்ட் தம். அதுதான் ஜெம்ஸ். ஆமாம், போய் சுவிசேஷத்தை அறிவி, அவர்களை சீசலாக்க, அவர்களே ஜனங்களுக்கு அனுப்பு. இந்த சைக்கிள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ போக வேண்டியது கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் மிஷினரி ஊழியம் கண்டிப்பாக தேவை. நம்ம வேலை செய்கிற இடத்துல செய்கிறோம், நம்ம தெருவுக்குள்ளே செய்கிறோம். பட் இருந்தாலும் அறியப்படாத பகுதிகள் இருக்குங்கிற அந்த அறிவு எல்லாருக்கும் வந்துட்டுனா, சொல்லணுங்கிற பொறுப்பும் உணர்ச்சியும் வந்துட்டுனா, கண்டிப்பாக மிஷினரி ஊழியங்களை அவங்க புரிஞ்சு கொள்வாங்க, செயல்படுவாங்க. ஓகே. ஆரம்ப நாட்களில் நிறைய வந்து இந்த சபைகள்லாம் வந்து மிஷினரிகளை தாங்கினாங்க. அந்த தனியாக அதுக்குன்னே உண்டியில் கொடுத்துருப்பாங்க அதில் அவர். பட் அதெல்லாம் இப்போ ஓரளவு ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குண்ணே. மனுஷனுடைய பொருளாதார தேவைகள் அதிகமாயிடுச்சு. ஓகே. வசதிகள் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு பிக்சரை உலகம் கொடுத்துட்டு, ஒரு ஆசீர்வாதமாக அது. ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ பார்க்குறீங்க, இல்லை பேப்பரில் ஒரு இன்டர்வியூ, இது இல்லைன்னா நீ வாழ முடியாதுன்னு ஆக்கிடுறான். அப்போ மனுஷனுக்கு அது வாங்கணும்னு ஆயிடுது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஐஃபோன் மாற்றினா தான் ஃபோன் போகும்னு சொல்கிறான். நான் 6 வருஷமாக வச்சுருக்கேன், என் ஃபோன் ஒர்க் பண்ண தானே செய்யுது. ஸோ அந்த தேவைகளை வந்து உலகம் திணிக்குது. அந்த இதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு சபைக்கு பலன் இல்லை. அப்போ அந்த பொருளாதார தேவை தான் அவனுக்கு முதல்ல தெரியுது இல்லையா, தேவ தேவை தெரிகிறது இல்லை. தேவனுடைய தேவை ஒன்று இருக்குது, அதை நிரப்புறதுக்கு அவன் வந்து கை வைக்கிறது எங்கே? இந்த மிஷினரி இன்வால்மெண்ட், மிஷினரி கொடுத்தல், அதில் தான் கை வைப்பான். இப்போ கொரோனா வந்தது, வேலை போச்சுது. ஒருவேளை ஒரு ஃபேமிலி ஒரு மிஷினரி தாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ வேலையும் போச்சுது. அப்போ எதில் கை வைப்பாங்க? முதல்ல லோக்கல் ஆளுங்க எப்படியாவது வாங்கிடுவாங்க. பார்க்காத ஒரு மிஷினரி அவங்களுக்கு தாங்கிறதுக்கு அதெல்லாம் கை வைப்பாங்க. அது நேச்சுரல் தானே. அதனால குறைஞ்சிட்டே வந்து ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சில நேரங்களில் இடங்களில் நான் தானே உனக்கு தலைவலியும் காய்ச்சல் தான் ஜோம் பண்ணுறேன், அவராக ஜோம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில போதகர்கள். புரியுது. அப்போ என்னுடைய தேவை சந்திக்கிறவனுக்கு தான் நான் முதல்ல கொடுக்கணும், நன்மை பெற்றது தான் அவருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தூரத்தில் இருக்கவங்களை காணாதவங்களை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இது இன்னைக்கு இல்லை, சபை சரித்திரத்தில் முழுவதுமாகவே இது நடந்திருக்கு. எல்லா மிஷினரியும் இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மாதிரி சில இடத்துல எப்படியோ அவங்க நினைக்கிறாங்க, இப்போ நான் செழிப்பாகவும் நல்லாவும் இருக்கிறேன், அது மாதிரி மிஷினரிகளும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வேர்டுகளும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படின்னு? ஏழை உதவி தன் ஜீவனத்துக்கு உண்டானவர்களை போட்டு விட்டாள். ஆமாம். ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு புரிஞ்சது கொடுத்தார்கள். ஏசு சொன்னார் அவள் தான் அதிகம் போட்டான்ட்டு. இந்த காரியங்கள் ஜனங்களுக்கு விளங்கிட்டுனா அவங்க எதில் இன்வால்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்துருவாங்க. என்னுடைய நிறைவிலிருந்து கொடுக்கறதுக்கு பேர் தியாகம் இல்லைல்ல. மிஷினரி ஊழியர்னாலே தியாகம் அதில் அட்டாச் தான், அதை பிரிக்கவே முடியாது. நீங்கள் அது ஒரு ட்வின், சியாமிஸ் ட்வின்ஸ் பிரதர்ஸ் மாதிரி தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி. மிஷினரி ஊழியத்தையும் தியாகத்தையும் பிரிக்க முடியவே செய்யாது. யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணி ஆகணும். கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம், பிதா தியாகம் பண்ணார் தன்னுடைய குமாரனை, குமாரன் தன் ஜீவனை தியாகம் பண்ணார். யோசேப்பு தன்னுடைய இச்சைகள், வாலிபத்தின் இச்சைகள் கூட இருந்துட்டு தொடக்கூடாது, தியாகம் பண்ணுறான், சுகத்தை தியாகம் பண்ணுறான். மரியாள் தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணுறான். சாஸ்திரிகள் தன்னுடைய காரியத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் தியாகம் பண்ணதுனால தானே இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ தியாகங்கிறது மிஷினரி வழிக்கல. கிறிஸ்து மிஷினரியாக வந்தாருன்னா அதோட தியாகம் அட்டாச் பண்ணப்பட்டது. அதில் நிறைய பேருடைய தியாகம் இருக்குது. சில தியாகம் தெளிவாக தெரியும், சில தியாகம் மறைஞ்சிருக்கும். ஸோ தியாகம் இல்லாமல் மிஷினரி ஊழியம் நடத்த முடியாது, மிஷினரி பணியில் ஈடுபட முடியாது. ஓகே. அப்போ தியாகங்கிறது நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு வச்சுட்டு மித்ததை ஊழியத்துக்கு கொடுங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? அந்த அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு. ஓகே ஓகே. தனிப்பட்ட. ஏன்னா நீங்களே இங்கே வர மிஷினரிகளும் நிறைய கம்ஃபர்டான ஒரு நிறைய ஒரு இது பண்ணுறீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு தியாகம் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் கொடுக்குறீங்க. சாதாரணமாக மிஷினரி 3000 4000 மற்ற மிஷினரி 3000 கொடுத்தா ஒரு மிஷினரி தாங்கலாம்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாண்ணே. நாங்கள் அதை பற்றி சொல்கிறது இல்லை, சொல்லப்படுது. ஆமாம். ஆனால் 3000 நம்ம வீட்டில் வாடகையே கொடுக்க முடியாத. அவன் என்ன போய் செய்வான்? அவன் சாப்பிடுறது என்ன சாப்பிடுவான்? என்ன சட்டை போடுவான்? ஒரு 4 இடத்துக்கு எப்படி போவான்? அவன் பிள்ளை எப்படி படிக்க வைப்பான்? இப்படி யோசிக்கிறது இல்லை. திருப்பி காணிக்க அதை இதுக்குன்னு கொடுத்து கேட்பாங்க. சில நேரம் நீங்கள் சத்தியத்தை அதிகமாக போதிக்கும் போது அந்த மாதிரி இல்லாத எனக்கு கொடுங்க, நாங்கள் கொடுத்தது உங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டோன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க?
சிலர்கிட்ட நீ தூரன்னு கையெழுத்து வாங்கிங்க எங்களுக்கு நாங்கள் அதுக்காக நான் சத்தியத்தை விற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். சிலருக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்கோம். அப்படியே இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு எந்த அனுபவத்தில் போகலங்கிறீங்க? அது மாதிரி இதுவும் பார்த்துருப்பீங்க, மிஷினரியாக உள்ளே வர்றவங்களும் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் தெரியும். சில நேரம் அவங்க பிரதர் மிஷினரியாக வந்தவங்க நல்ல நல்ல தீர்மானத்தோடு வருவாங்க. சரி சரி சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஓகே. பேரண்ட்ஸுடைய சிக்னஸ். சரி. நாங்கள் சாகும்போது என்னையே பார்க்காதவன் நீ அங்கே போய் என்னடா ஊழியம் செய்யணும்னு கேட்டோடனே இவங்க மனசு தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயாங்கிறதுல இழுத்துட்டு போயிடுவான். ஆமாம். ஓகே. அது அகெயின் அப்பா அம்மாவுடைய டெடிக்கேஷன் அந்த லெவலுக்கு இல்லாதனால அவங்க இழுத்துட்டு போட்டுருவாங்க. ஆமாம். இப்போ எங்கள் அப்பா இறந்தது எனக்கு 13 நாள் கழிச்சு தான் தெரியும். ஆமாம். இறந்துட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியவே நீங்கள் அந்த ஒரு அதில் நான் கொண்டுட்டேன். ரெண்டாவது சிலருக்கு இங்கே உள்ள சூழ்நிலைகள் காலநிலைகள் சாப்பாடு ஒத்து வராது, அவங்களுக்கு வியாதிப்படுத்துகிறோம், அவங்களால இருக்க முடியாது. இது ஒரு காரணம் சிலர் போகிறதுக்கு. சிலருக்கு அவங்க நினச்சிட்டு வந்த உடனே பெருசாக நினச்சி அங்கே தமிழ்நாட்டை ஊழியத்தை பார்த்து தான் நினச்சிருப்பாங்க. இங்கே வந்து வித்தியாசமான ஊழியம் இருக்குன்னா அந்த ஊழியம் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க கால்குலேஷனில் ஊழியம்னா இப்படி தான் இருக்கணும், அதில் நம்ம செய்யாத போது அதில் பின்னி போவாங்க. சிலர் கல்யாணம் கட்டணுன்னா மாறிடுவாங்க. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், ஹைட்ரஜன் எரியும், ஆக்சிஜன் எரிய வைக்கும். ஆனால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா தண்ணியாகி நெருப்பு அணைச்சிடும். சில நேரங்கள் கணவன் எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, இவங்க ஆக்சிஜன் இருந்தா எரியும்னு நினைப்பாங்க, தண்ணி ஊற்றி ஆஃப் ஆயிடும். இது நடக்கக்கூடிய காரியம். இதுவும் சில காரியத்தில் நடந்தது. சிலருக்கு வேற ஊழியத்தில் இருக்கிற கிளாமர் பிடிச்சிருக்கும். அந்த ஊழியம் தான் அப்படி, அந்த ஊழியத்தில் ஒரு பிரபலம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க, நீ அங்கே வந்தேன்னா உன்னை எப்படி அப்போவுமே லீடர் ஆக்கியிருப்பாங்க, நீ இங்கே இருந்து இன்னும் உங்களை லீடர் ஆகலையான்னு அப்படி ஒன்று போட்டு அவங்களுக்கு வந்தவங்க போட்டு வச்சுருவாங்க. அந்த ஊழியத்தில் வந்தீங்கன்னா நீ நாங்கள் உடனே எல்லாரையும் லீடர் ஆக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள காரியங்களை வச்சு நாங்கள் லீடர்ஷிப் கொடுப்போம். அப்போ அதை பார்த்து இடர்னவங்க உண்டு. ஸோ இப்படி போகிறவங்க உண்டு. வெளியே போகிறவங்க எப்பவும் ஏதாவது சொல்லிட்டு தான் போவாங்க. நேச்சுரல் தானே. மனுஷன் தன்னுடைய காரியத்தை காப்பாற்றணும்னா இன்னொருத்தரை குறை சொன்னதானே. இப்போ ஒன்று போடுறீங்க, இது சின்னதாக்க முடியாது உங்களால், அழிக்காமல் சின்னதாக்கணும் என்ன செய்யணும், இதோட பெருசு ஒன்று போடணும். அப்போ இதை சின்னதாக்கணும்னா நீங்கள் இதை மிதித்து தான் சொல்ல வேண்டிய மனுஷ சுபாவம் வெளிப்படும். இதெல்லாம் ஊழியத்தில் வாங்குற அடிதான். நிறைய பார்த்துருப்பீங்க நினைக்கிறது. எக்கச்சக்கம் பார்த்து. அதே மாதிரி இப்போ ஜெம்ஸில் இப்போ பார்க்குறவங்க கேட்குறேன், இப்போ ஜெம்ஸ் வந்து அவங்களும் மிஷினரியாக ஊழிய பார்க்க விரும்பணும் அப்படின்னா அவங்க எப்படி இப்போ அப்ளை பண்ணணுமா, இல்லை எப்படி அவங்க ஆக்சுவலாக? நாங்கள் நார்த்தில் இருக்கவங்களுக்கு எப்படி செஞ்சுருக்கோங்கிறதையும் சவுத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி செஞ்சுருக்கோங்கிறதையும் காட்டுறேன். சரி. நார்த்தில் இருக்கவங்க முதல்ல சபையில் தேவனை அறியணும். ஓகே. டு நோ காட். ஓகே. அது பிறகு டிடிசி போகணும், டிசேபிள்ஸ் ட்ரைனிங் சென்டர். சரி. அது 6 மாத கோர்ஸ். அவங்க கண்டிப்பாக அதுக்கு போய் அதில் போனால் சரி அவங்க 6 மாதத்தில் தேவனுடைய வார்த்தை அறிவாங்க. ஓகே ஓகே. அதுலேயும் எனக்கு இன்னும் படிக்கணும்னு சொல்கிறவங்க தீமோத்தி பைபிள் காலேஜ் 1 இயருக்கு வருவாங்க. சரி. அது வந்து டு நோ தர் கால். ஓகே. முதல்ல ஆண்டவர் அறியுறது, ஆண்டோட வார்த்தை அறியுறது, அது பிறகு அழைப்பு அறியுறது. இங்கே வந்தோடனே தனக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எனக்கு அழைப்பு இருக்குன்னா நாங்கள் அவங்கள ஒரு ஃபீல்டில் அக்னி ஒர்க்கர்ஸ்ன்னு போடுவோம் 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துல அவங்க கனி கொடுக்கலன்னா, ஒருவேளை அது ரொம்ப ஹார்ட் ஃபீல்டுனா கூட 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் கூட கொடுப்போம். ஓகே ஓகே. ஆனால் அவன் சோம்பியாரியாக இருக்கான், இவன் கனி கொடுக்கறதுக்கு லாய்க்கலைன்னா நான் சொன்ன போயிட்டு வாங்கன்றோம். அதில் தேர்னவங்க நாங்கள் கனி கொடுக்கறத நாங்கள் பார்த்துருவோம். சரி. அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. அது மாறின உடனே அவங்க வந்து மிஷினரி கேண்டிடேட் தான் எடுப்போம் 1 இயருக்கு. ஓகே ஓகே ஓகே. மிஷினரி கேண்டிடேட்டர். சரி. அதில் அவங்க டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல சரியாக இருக்காங்களா, சப்மிஷன் இருக்கான்னு பார்த்தா தான் மிஷினரி ஆகும். இது அங்கேருந்து வர்றவங்களுக்கு, இங்கேருந்து எழுப்பப்படுற ஊழியர், அங்கேருந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அழைப்பு இருக்குதான்னு பார்ப்போம். சரி. ஓகே. அழைப்பு இருக்குதா, அவங்களுடைய கிஃப்டிங் என்ன, நாங்கள் வரும்போது என்ன சொல்லணும், நாங்கள் முதல்ல உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்கள் அது பிறகு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், அவனை நாங்கள் டெவலப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த காரியத்தை அவங்களுக்கு இருக்கிற கிருபையை அடையாளம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட்டில் போடும். அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியலன்னா பாத் ஃபைண்டரை எடுப்போம். 2 மாதமும் வரலாம் பாத் ஃபைண்டர், 2 வருஷம் வரலாம். அவங்க பேர் பாத் ஃபைண்டர், தென் மிஷினரி கேண்டிடேட், தென் மிஷினரிஸ். அப்படி தான் இருக்கும். இப்போ ஆனால் ஒரு ஆஸ்பத்திரிக்கோ ஸ்கூலுக்கோ வரும்போது அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தந்தெல்லாம் அவங்க ஒர்க் பண்ண முடியும். அவங்க சொல்லுவாங்க இதுதான் எனக்கு அழைப்பு, இதில் நான் செய்கிறேன்ட்டு. சரி. அந்த இதில் போட்டு நாங்கள் அப்பவும் நான் ப்ரொபேஷன் பீரியட்னு 1 இயர் போட்டு அது பிறகு
அது மாதிரி அவங்க மல்டிபிள் ஜாப் அப்படி கொடுக்குறீங்க அந்த மாதிரி 3 காரியம் எல்லா மிஷினரிக்கும். ஒன்று பிரைமரி ஜாப், ஓகே, இது என்னுடைய வேலை, அவருக்கு அவர் தான் அக்கௌண்டபிள். சரி. செகண்டரி ஜாப், ஏதாவது எவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட்டில் டீமில் நிறையா இருக்குது, ஓகே, அதில் ஜாயின் பண்ணிக்கணும். 3வது ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இது செய்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அவங்களோட சேர்ந்து செய்யலாம். ஏன்னா ஜெம்ஸை பொறுத்த மட்டும் பலவிதமான ஊழியங்கள் இருக்குது, எதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக என்னென்னு, நான் எங்களை பிக்கப் பண்ண வந்தவங்க டிரைவராக வந்தாங்க. அப்புறம் அவர் சொன்னால் நான் டீச்சராக இருக்கேன் ஜெம்ஸில். அந்த ஒரு இதே இல்லை யார் ஒரு டோட்டலாகவே ஒரு இது மாதிரி. அதான் எல்லாரையும் ஒரே லெவலில் தான் பார்க்குறோம். யார் யாருக்கு என்னென்ன 5 கொடுத்தா 5 செய்யணும், 2 கொடுத்தா 2 செய்யணும், 1 கொடுத்தா புதைக்க போடாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குல்ல. நீங்கள் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நான் 77 வயசில் இந்த ஓட்டம் ஓடுறேன், இவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், சரி, இவ்வளோ பங்க்சுவலாக இருக்கேன். அப்போ அவங்களுக்குள்ள நம்ம 40 வயசில் எப்படி இருக்கோம் அப்படின்ற அந்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கத்தாச்சு, அது தாக்கம் உண்டாக்கத்தாச்சு. அது மாதிரி அவங்களை ஏதாவது பர்சனல் எதுனாலும் நீங்கள் இது பண்ணுவீங்கன்னா உங்கள்கிட்ட பேசினா ஏதாச்சும் என்கிட்ட அவங்க வர முடியும். ஆனால் அவங்க இமீடியட் லீடர்கிட்ட முதல்ல போகணும். அவங்களால அவங்க திருப்தி ஆகலைன்னா என்கிட்ட வரலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, உங்கள் பர்சனலாக பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் புக்கில் படிக்கும்போது பவுல் மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வாணின்ற மாதிரி ஆரம்ப நாட்களில் பீகாருக்கு வர்றீங்க, மலைக்கு போய் பிரசவம் பண்ணோடனே சாது சுந்தர் சிங் மாதிரி இதாகிடுறீங்க, செருப்போட காவி கூட போட்டு அப்படியே அந்த அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இது பண்ணி. அது எப்படி நான் அந்த மென்டாலிட்டி வந்து அது ஆண்டவருக்காக அப்படிங்கிற ஒரு எப்படியோ இந்த பவுல் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. அவன் 4 இன்சிடென்ட்டில் யூஸ் பண்ணேன். எப்படி ஆயிலும் ஒரு சிலர் ரசிக்கும்படி. அப்போ எப்படி ஆயிலும் நான் ஒருத்தருக்கும் இடரல் இல்லாதபடி பார்த்துக்கிடுறேன். 2வது இடரல் இல்லாதபடி. எப்படியாயிலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றதான் எனக்கு என்ன பாடு வருங்கிறத பற்றி கவலை இல்லை. எருசலேமுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பிச்சிருக்காரு, வழியில் தீர்க்க தரிசனம் வந்தால் கூட நான் நிற்க மாட்டேன். எப்படி ஆயிலும் போய் சேரும். இது 3வது. எப்படியாலும் போகணுங்கிறதுக்காக எனக்கு இருக்கிற ரைட்ஸையும் நான் விட்டு கொடுப்பேன். அது 1 Corinthians 9வது அதிகாரத்தில் உரிமை உண்டு. பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவனுக்கு அதில் சாப்பாடு கிடைக்கணும்னு இருக்குது. ஆனால் அதை கூட நான் எடுக்கலை. நான் என் கைகளை வேலை செய்துன்னு சொல்கிறேன். ஏன்னா எப்படி ஆயிலும் ஐ மஸ்ட் ரீச். ஸோ அந்த எப்படி ஆயினுங்கிறது உள்ளே வந்துட்டுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. அது எப்படி அப்போ அந்த டைம் நடந்தே போனீங்க மலைக்கு? அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நடந்தே போனேன். இங்கேருந்து 128 கிலோமீட்டர் போயிட்டு முன்னாடி அதே திரும்ப வந்திருக்கேன். அந்த பீரியட் எப்படி? சரி, இப்பவும் அப்படி போவேன். நான் அன்னைக்கு ஒரு பில்டிங்கை பார்க்க போனோம். வழியில் ஒரே சகதி. சரி. போகவே முடியாது. ஆனால் நான் பில்டிங்கை போய் பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நான் நினச்சிருக்கிறது செய்யணும். பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு டிராக்டர் வந்தது. டிராக்டர் இந்த உழுற டிராக்டர். நான் சொன்னேன் அவன்கிட்ட 100 ரூபா கொடுத்துருவா, போயிட்டு என்னை ஒன்று விட்டுருன்னுட்டு. அவன் சரின்னா என் கூட இருந்த தலைவர் என்னையோட பாதி வயசு. அவர் சொல்ல, என்ன இதில் ஏற போகிறீங்களா? ஆமாம். ஏறிட்டு அது இப்படி போகுது, இங்கேயும் போகுது. அதெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு என்ன கஷ்டம். அதான் என்ன குறைஞ்சிரும். அதனால எனக்கு என்ன மதிப்பு குறைஞ்சி போயிருதா? குறைஞ்சாலும் என்ன, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்பப்போ இறங்கி வந்துடுறோம். அதான் பிரச்சனை. புரியுதுண்ணே. பட் ஆனால் நீங்கள் அந்த வளைவால் மக்கள் அங்கே போய் நீங்கள் ஊழியம் பார்க்கும்போது அங்கே இப்போ பண்ணுறோம்லாண்ணே, அங்கே மினிஸ்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. 450 கிராமங்கள் தான் அங்கே இருக்குனாங்க. அது அங்கே எப்படி இருக்குது ஆக்சுவலாக ஊழியங்கள்? அது எவ்வளோ சவாலாக இருக்குது? இப்போ ஒரு விசுவாசி இல்லாத இடத்துல இன்றைக்கி மேலேயும் கீழே அதே சூழ்நிலை இருக்கிற கீழே உள்ள கிராமங்களும் சேர்ந்து 6000 விசுவாசிகள் இருக்காங்க. அப்போ மாறி இருக்குல்ல. ஆண்டவர் எனக்கு காட்டினது 10,000 பேர் இருக்க மாதிரி ஒரு கன்வென்ஷன். ஸோ அன்னைக்கு கூட நான் அந்த தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அந்த ஏரியா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரீஜன் பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிக்கிட்ட. சரி சரி. ஆண்டவர் எனக்கு காட்டினது 10,000. அங்கே நீங்கள் 10,000 பேர் என்னை கொண்டு வரீங்கன்னா அன்றைக்கி தான் அந்த உலகத்த சூழத்தை நிறைவு எனக்கு வரும்ன்ட்டு. மேலே இருக்கிற ஆட்களே 15,000 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி என்ன, நீங்கள் உங்கள் கண்டிஷனில் நீங்கள் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு 13 கண்டிஷன் மாதிரி போடுறீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு இது மாதிரி. அதில் முக்கியமாக நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதையுமே தேவைகளை வந்து நான் சொல்ல மாட்டேன், மறைமுகமாகவோ நேரடியாக நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டு நீங்கள் தானே போசிக்கணும். இது எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்படியே அது நிறையா பிரதன், அதாவது மனுஷர் ஆண்டவர் பிள்ளை பிறக்கிறத குறித்து சொல்லும்போது, சரி, தேவ சித்தத்தினால் பிறக்கிறது பிள்ளை. ஓகே. மனுஷ புருஷனுடைய சித்தத்தினால் பிறக்கிற பிள்ளை. புருஷனுடைய சித்தம் இருந்ததுனாலும் ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்கிறார். ஓகே. மாம்சத்தின் காரியத்தினாலும் பிறக்கும்னு சொல்கிறார். ஒரு பிள்ளை ரேப் பண்ணப்பட்டால் ஒரு பிள்ளை பிறக்க மாம்சத்தின்.
தேவன் கொடுக்குற பிள்ளையும் இருக்கு. எல்லா பிள்ளையும் தேவன் கொடுத்ததுன்னு நான் நம்ப மாட்டேன். ஓகே ஓகே. தேவன் சிருஷ்டியார், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. சரி. ஆனால் ஆண்டவரே சொன்னார் இந்த 3 இருக்கு இல்லையா, இப்போ இந்த 3ல் தேவன் கொடுக்காத திட்டத்தையும் நான் நிறைவேற்றுறதுக்கு என்னுடைய மாம்ச பலத்திலையும் என்னுடைய அறிவிலையும் நான் முயற்சிக்க முடியும். இது என்னுடையத்தில் தோன்றுகிற பெருமை, என்னிடத்தில் தோன்றுகிற அவனை செஞ்சான் அவனே செய்கிறான் நான் செய்ய முடியாதுங்கிற அதனால உண்டாகிறது. சிலது நம்ம உட்கார்ந்து யோசிக்கும் போது கமர்ஷியல் வேர்ல்டை கொண்டு வந்து உள்ளே கொண்டு திருச்சி செய்ய முடியும் என்னுடைய சொந்தமாக. ஸோ நான் செய்ய போகிற காரியம் தேவனால் வந்ததுன்னு சொன்னால் தேவன் தான் பொறுப்பு, அதுக்கு தேவன் தான் பொறுப்பு அதை நிறைவேற்றுருக்கு. அப்போ காசு கொடுக்க வேண்டியது தேவன் தான் செய்யணும், நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் வந்து சேவை சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவன் குறிச்சிருக்கிற ஆள் வந்து கூப்பிட்டு வந்து நமக்கு கொடுப்பாரு. நான் சொன்னல அந்த ஸ்டுடியோவுக்கு ஆமாம் சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியம். 50 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம், யாருன்னே தெரியாது. இன்னொருத்தர் மூலம் கொடுத்தாரு, ஏன்னா அவர் டைரக்டாக கொடுக்கல, இன்னொருத்தர் மூலம் கொடுத்தாரு. வந்துட்டு பணத்தை வந்தாச்சு, நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவரை நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அவர் சொல்கிறார், எனக்கு அனுப்புகிறவர் சொல்கிறார், இவர் தானே கொடுத்தாரு. அவர்கிட்ட கேள்வி பண்ண, எதுக்கு தேங்க் பண்ணுறீங்க, ஆண்டர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு போயிட்டே இருந்துட்டாரு. ஒரு நிமிஷம் நின்று ஜோம் பண்ண கூட சொல்ல பிரதர். அப்படி இதை மாதிரி நான் பார்த்துட்டோம். இதை மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் அப்படி அற்புத ஆண்டவரே பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் அதை பார்த்துட்டே வரீங்க. நான் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். சரி. என் பிள்ளைக்கு 3 நாள் பால் இல்லை. நான் பிள்ளை என் கூட இருக்க சகோதரிலாம் பதைக்கிறாங்க, பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி இருப்பீங்கன்ட்டு. 3 நாள் தண்ணி கொடுத்தாச்சு. 3ஆவது நாள் வெளியே திருச்சி போய் அவங்க என்ன செய்ய பண்ணான்னா ஊழியம் செஞ்சு போயிடறான்னு சொல்லிட்டு பாட்டு பாடி தெருவில் நின்று புஸ்தகம் வைக்க போகிறாங்க. விரட்டி அடித்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவன் கேட்குறான், ஊழியம் தானே ஊழியம் செய்ய வரல, நீ பிள்ளைக்கு பால் இல்லைன்னு வந்திருக்க. தேவன் பிள்ளைய கொடுத்தவருக்கு பால் கொடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னா, நம்ம வந்து ஆண்டரை பிடிச்சிக்கிட்டு ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது தேவையில கர்த்தர் தான் சந்திப்பார் என்கிற நினைவு நமக்குள்ள ஆழமாக வந்ததுன்னா நம்ம தேவையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக சொல்கிறவங்க நான் தப்புன்னு சொல்லலை. மோசையை ஆண்டவர் கேட்டு வாங்கன்னு சொன்னார், அது அவங்க இஷ்டம். எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு, இது என்னுடைய தீர்மானம். இது அது எப்பயுமே நீங்கள் சொல்கிறது இல்லை, அதான் ஆச்சரியமாக. இப்போ யுத்த சத்தத்துலேயும் நீங்கள் எழுதுறது இல்லை. இப்போ ஃபாரின் போனால் அந்த விஷயம் பற்றி நீங்கள் என் ஃபாரினில் எல்லா செய்தியும் நீங்கள் கேட்டு பாருங்க, ஒரு செய்தியிலையும் நான் சொன்னது கிடையாது. அப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டால் தான் கேட்டால் சொல்லுவோம். ஓகே, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். சரி. இப்போ நான் டேலஸ் போயிருந்தேன். டேலஸில் ஹூஸ்டன். சரி. ஆமாம், ஹூஸ்டனில் தான். ஓகே. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும்னு கூப்பிட்டாரு. நான் ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னாங்க. நான் பிரதிஷ்டை பண்ணும்போது நான் இப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னேன், 60 பேர் வந்துட்டாங்க. சரி. இதை விட நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிறேன்னு 2.5 மணி நேரம் பேசிட்டேன். பேசும்போது ஒரு ரத்த சாட்சியினுடைய கதையை சொல்கிறேன். சரி. அந்த ரத்த சாட்சியுடைய மனைவி என்கிட்ட இருக்கா. இப்போ இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறா, அவளை பிஎட் படிக்க வச்சிட்டோம். அதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறா, நர்சிங் படிக்கிறா. இப்போ கத்துற அவளுக்கு இப்போ அவ்வளோ தூரம் பிள்ளை ஆகிட்டா. அவங்க அப்பா சாகும்போது 5 வயசு. இதை தான் சொன்னேன். இப்போ ஒரு வீட்டுக்கு ஜெபம் வாங்கன்னு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவர் நான் பிறந்த ஊரில் இருந்து போனவர். கூடனோடனே அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை ஒரு இடத்துல உட்காராது, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், அண்ணன் நான் கூட்டத்தில் தீர்மானிச்சிட்டேன், அந்த ரசசாட்சியுடைய பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன்னு. ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த காரியத்தை இன்சிடென்ட் தான் சொன்னேன். ஆண்டர் அவர் இப்போ அந்த பிள்ளைக்கு ஃபுல் 4 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸாக அவரை ஏற்றுக்கிட்டார். ஸோ இப்படி அவங்களா கேட்க வந்தால் ஒழிய நாங்கள் சொன்னதே இல்லை, கேட்டதும் இல்லை. ஸோ அவங்க எந்த ஊழியத்துக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அந்த ஊழியத்துக்கு நீங்கள் அதை நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் சொன்னீங்க. அது மாதிரி உங்களுக்கு காணிக்க உங்கள் பர்சனலாக தனிப்பட்டது கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் பர்சனலாக வெளியே கொடுத்து வாங்க மாட்டேன்ல. அதுவும் ஃபுல்லாக ஊழியத்துக்கு தான் உள்ள வந்துடும். ஓகே. நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து கொடுக்குறது தான். இப்போ அந்த முன்னாலே தமிழ்நாட்டில் பர்சனலாக கொடுக்குற வாங்கிட்டு இருந்தேன், இப்போ அதுவும் வாங்குறது இல்லை, நிறுத்திட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கொடுக்குற காணிக்கை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கர்த்தர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த விஷயம் வந்து நம்ம சொல்கிறதுனா ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு விதத்துலையும் அற்புதமாக இப்போ ஒவ்வொன்றுமே அப்படி தானே. இப்போ நீங்கள் ஒரு அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு புக்கை படிக்கும் சொன்னீங்க, அதில் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து 1 ஏக்கர் அதை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு 5 ஏக்கர். அது சந்தோஷம் சொன்னது 5 ஏக்கர்னுட்டு நீங்கள் கொடுத்தது அது கர்த்தரால் வந்து 5 ஏக்கர் தான் வரும். சொந்த மேரேஜில் தான் கொடுத்தது கொடுங்கன்னு வரும். ஓகே ஓகே ஓகே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் பேசுகிறது. எவ்ரி ஸ்டோன் வில்.
இல்லை நான் அதை படிக்கும்போது என்ன நினச்சேன்னா 1 ஏக்கர் கொடுக்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது டக்குனு நீங்கள் எப்படி தைரியமாக 5 ஏக்கர் சொன்னார் ஆண்டவருங்கிறது நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அந்த கர்த்தர் சொன்னாலும் அதுதான். சொல்லாமல் நம்மளா தீர்மானம் போட்டோம்னா சரி வர்றது வரட்டும்னு வைப்போம். ஓகே ஓகே. எனக்கு இதில் இன்னொரு அப்படியே கேட்டுறேன். ஆக்சுவலாக இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த விதைப்பு மறுப்பும் பிரசங்கம்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் காணிக்கை கொடுத்தா கத்தர் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ கொடுக்குறவங்களே தேவனுடைய பிரின்சிபிள் விதைக்கும் போது கற்கிறது, அது அதில் மாறலை. ஓகே ஓகே. அதான் நீ ஒரு குடியானவன்கிட்ட போய் நீ விதைப்பான்னு சொல்லணுமா? தேவையில்லை. அவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் இதில் விதைச்சா நான் அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு ட்ரைஸ் பண்ணி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனையும் தேவனுடைய இருதயத்தையும் புரிந்து கொண்டவர்கள் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தேவையும் அறிந்து கொள்வது எளிதே, சிம்பிள். ஒரு பட்டிருக்காத நீ ரத்த சாட்சியாக மறிக்க கூட நான் தயார்ன்றதை நீ அடிக்கடி. ரத்த சாட்சியாக மறிக்கிறது ஈஸி, வாழ்றதான் கஷ்டம். நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நம்ம செய்ய வேண்டியது ஒன்று. அது நீங்கள் கூட ஒரு இதில் சொன்னீங்க, இதில் எனக்கு நம்பிக்கை இது கிடையாது அப்படி. ஸோ அந்த இது என்ன நீங்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டாங்கிறது உண்மை. ஆமாம். ஆனால் அதை வச்சு நீ என்ன செஞ்சுங்கிறது தான் வெரி கேர்ஃபுல். ஏதாவது எனக்கும் லவ் லெட்டர்னு வரும். அதான் அதை அடுத்து கேட்க ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு ரொம்ப வந்தது, இப்போ குறைய வருது, இப்பவும் வருது. அது தெரியும். உடனே என் மனைவிட்ட கொடுத்து அவளை பதில் இருந்துச்சு. ஆரம்பிக்க போது எங்கள் கையில் இருந்து 250 ரூபா. We started the school with 250 rupees. ஓகே ஓகே. ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னு லெவலுக்கு வந்தது. ஓ அந்த அளவுக்கு தேவைகள் உங்களுக்கு இருக்கிறோம். பில்டிங் போட்டிருப்போம் 3 தடவை நாங்கள் சென்ட்ரிங் பிரிச்சிருக்கோம் பிரதர், ஒரே பில்டிங்க்கு. ஸ்கூல் ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் பியூனும் நான் தான். ஏன்னா பிரின்சிபல்னு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அவர் கை கட்டிட்டு இருப்பாரு. ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒருத்தர் வருவான், அவன் தண்ணி கேட்பான், சார் தண்ணி கொடுக்க முடியுமான்ட்டு. பிரின்சிபல் எழுந்திரிச்சு போய் கொடுக்க முடியாது. ஆமாம், அவர் சொல்லுவார், தமிழில் சொல்லுவார், ஆனால் தண்ணி கொண்டு கொடுங்கன்ட்டு. நான் போய் சார் அப்படி கட்டத்தில் வந்து நிறைய வந்து இந்த 2ஆம் வருகை பற்றிலாம் பேசிட்டு அது கடைசி காலம் அப்படின்லாம் சொல்லப்படுது. நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்களா? கடைசி காலங்கிறது சரியான வேத அறிவின் படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் காத்திருந்து ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்காருன்னு எல்லா கிறிஸ்தவங்களும் எழுத படிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதை கண்டுபிடிச்சி எழுதிட்டாங்கன்னு வைங்க, இந்த தேசம் மாறிடும்.